அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாவடக்கமே கிடையாது. ஒரு நாஞ்சில் சம்பத்தை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. மிக மிக தரைக்குறைவாக பேசியிருக்கிறார். அதுவும் பொது வழியில் ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல். அவர் என்னதான் உங்களை தப்பாக பேசியிருந்தாலும், தவறான கருத்து சொல்லியிருந்தாலும், அவர் 10 கட்சிக்கு போகிறாரு, பல விஷயங்கள் பேசுகிறார். அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது? அரசியல்னா எல்லா கட்சியும் யார் ஏற்றுக்குருவா? ஒரு கட்சியை தாண்டி ஒரு குறை தான் சொல்ல முடியும். இப்போ உங்கள் கட்சி தலைவர் அப்படி தான் குறை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு காலத்தில் திமுகவுக்கு இருந்தார், இப்போ எல்லாத்தையும் செம்பு தூக்கின்றீங்க. உங்கள் தலைவர் ஒரு காலத்தில் திமுகவுக்கு தானே செம்பு தூக்கிட்டு இருந்தார். அங்கே தானே அரசியலே கற்றுக்கிட்டாரு. நீங்கள் வேணால் சீமான்ட்ட அரசியல் கற்றுருக்கலாம், அவர் எங்கே அரசியல் கற்றுக்கிட்டாரு? எல்லாத்துலேயும் ஒரு நிறை குறை இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அரசியலில் ஒரு நீண்ட நெடிய பயணம் கொண்டவர். அவர் ஒரு 4-5 கட்சியில் இருந்திருக்காரு. வேறு அதெல்லாம் விட்டுலாம், அது தேவையில்லாத விவகாரம். அவர் ஒரு மரியாதை இல்லாமல் பேசிட்டு அவன் இவன் பேசுகிறீங்க, அவருடைய தாயை பற்றி தவறாக பேசுகிறீங்க, அவருடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிறீங்க. உங்கள் தலைவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். போகிற இடத்துல பூரா ஏதாவது ஒன்றும் அவர் சொல்கிறத கேட்கணும், யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள ஒரு தரைக்குறைவாக பேசுறது. இப்போ நீங்கள் அவர் நாஞ்சில் சம்பத்தை தரைக்குறைவாக இப்படியே இருந்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் உங்களை எப்படி நம்புவாங்க? முதல்ல ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கோம்னா ஒரு நாகரிகம் வேணும். நீங்கள் திருப்பி கேட்குறதான் குறைஞ்சபட்ச அரசியல் அறம் இருக்கா, நாகரிகம் இருக்கா, ஒரு தெளிவு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட முதல்ல அது இருக்கான்னு பாருங்கள். உங்கள் தலைவர் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஒருவேளை நாம் தமிழரில் சீமானுக்கு அடுத்து நம்ம வரணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கீங்களோ என்னமோ தெரியல. ஒரு பொது இடத்துல பேசுறது. அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, எத்தனை அரசியல் தலைவர்களை பார்த்துருக்காரு. பேச்சாளர், அவர் நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு இலக்கியவாதி. பேசுகிறது தான் அவருடைய திறமை. நேற்று ஒரு கட்சியில் இருந்தார், அவங்களுக்கு ரிலேட்டடாக சப்போர்ட்டாக பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு கட்சியில் இருக்கார். அப்படி தானே உங்கள் தலைவர் ஒரு காலத்தில் நிலைப்பாடு எடுத்திருந்தார். திமுகவில் இருந்தார், திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி தனியாக கட்சி வச்சுருக்காரு, உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இது நீங்கள் விஜயை ரொம்ப தாக்குறீங்க. அது ஏன் காரணம்னு எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் உங்களோட கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்தீங்க, அவர் வரலன்னு அவரை ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறீங்க. இப்போ அவர் நாஞ்சில் சம்பத் அங்கே போய் பேசணும், அவர் கட்சியில் விஜய் கட்சியில் இறந்தோன்னே இப்போ அவரே ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறீங்க. இது கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லை. என்ன சொல்கிறது? உங்களுக்கான உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. உங்களை தகுதியை நீங்களே குறைத்து கொள்கிறதுக்கான செயல் தான் இது. சும்மா நம்ம ஒரு யூடியூப் ஸ்டூடியோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறக்கா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பேச்சுங்கிறது அனைவருக்கான உரிமை. ஆனால் அதுக்காக ரொம்ப ஒருத்தர் தரைக்குறைவாக பேசுகிறது மரியாதை இல்லாதது. முதல்ல உங்களுக்கு நாவடக்க வேணும். யோசித்து பேசுங்க பொது வழியில். மீடியாவில் நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எல்லாமே உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் அதில் பார்த்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. சும்மா நாங்கள் மீடியாவில் பேசிட்டு நாம் சீமான் அப்படி இருக்கார், நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்குது, நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோம்னா மக்கள் இளைஞர்களே இப்போ உங்கள் பின்னாடி இல்லை. உங்களுடைய செயல்பாடுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கட்சி குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அது இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக இருக்கிற வாக்கு சதவீதத்தோட குறைய தான் போகுது. இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கிற இளைஞர்களையாவது உங்கள் பக்கம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் கடைசியில் நீங்களும் உங்கள் அண்ணன் மட்டும் தான் கட்சியில் இருக்கணும். பார்த்துங்க.